ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சொல்லு பைரவி, ஏன் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்க? அந்த சஞ்சய் கிட்ட 20 லட்ச ரூபாய் நீ கடனாக வாங்கினியா? சொல்லு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பைரவி என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமா வேண்டாமா? அது மட்டும் இல்லாமல் சஞ்சய்க்கும் எனக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயம் ஆறுமுகத்துக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை ஆறுமுகம் நம்மக்கிட்ட போட்டு வாங்குவானோ அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம பைரவி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. சரி, நம்ம இல்லைன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு ஆறுமுகம், நான் எதுக்காக சஞ்சய் கிட்டலாம் கடன் வாங்க போகிறேன்? நான் கடனெல்லாம் அவன்கிட்ட வாங்கலை அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம பைரவி பொய் சொல்லிடுறாங்க. இப்போ தான் நம்ம ஆறுமுகத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரியும் பைரவி, நீ அவன்கிட்டலாம் கடனாக பணம் வாங்கியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது பைரவி. எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லாமல் நீ எப்பயுமே செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து போயிடுறாங்க. பைரவிக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. பேசாமல் ஆறுமுகத்துக்கிட்ட உண்மையை சொல்லிடலாமா? ஆறுமுகம் நம்ம மேலே எம்புட்டு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னலாம் யோசிக்கிறாங்க. இல்லை, சஞ்சய் கிட்ட நம்ம சீக்கிரமாகவே அந்த 20 லட்ச ரூபாய் பணத்தை திரும்ப கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் ஆறுமுகத்துக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சால் ஏதாவது தப்பாக மீன் பண்ணி பேசினாலும் பேசுவான் இவன் ஆறுமுகம். எப்போவுமே சஞ்சய் கூட நம்மளை தப்பாக மீன் பண்ணி தானே பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சஞ்சய் ரொம்ப தப்பானவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படி இருக்கிறப்போ இந்த விஷயம் அவனுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அதாவது பைரவி வந்து நினைக்கிறாங்க. ஸோ நம்ம ஆறுமுகம் நேராக இங்கே சஞ்சய் பார்க்குறதுக்காக தான் போகிறாங்க. சஞ்சய் கிட்டே போயிட்டு என்னடா என்ன என்கிட்ட பணம் கொடுத்த, அதாவது பணம் வந்து பைரவி வாங்கிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் என்கிட்ட சொன்ன. ஆனால் பைரவி ஃபோன் பண்ணி கேட்டால் நான் எதுவும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்க. உன் மனசில் என்ன தானே நினச்சிக்கிட்டு இருக்க? என்னையும் பைரவியும் ஒரே அடியாக பிரிக்கணும்னு நினைக்கிறியா? எங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை மூட்டி நாங்களாக பிரியணும்னு நினைக்கிறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. பைரவி என்னைக்கு இருந்தாலும் அவள் என் கூட ஒன்று சேர்ந்து வாழ தான் போகிறா. அதுக்கான டைமு ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, ரொம்ப நெருங்கி கிட்ட வந்துருச்சு. இங்கே பாரு சஞ்சய், நீ இல்லை அந்த கடவுளே நினச்சாலும் பைரவி கிட்டேருந்து என்னை யாராலுமே பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் கிளாப் பண்ணிக்கிட்டே சிரிக்கிறாங்க. உடனே ஆறுமுகம் இருந்துட்டு என்னடா கேன பையன் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க? நான் கேன பையன் கிடையாது, நீ தான் கேன பையன். ஏன்னா பைரவி உன்னை நல்லா ஏமாத்துறா. இங்கே பாரு ஆறுமுகம், அந்த சாமி சத்தியமா பைரவி என்கிட்ட 20 லட்ச ரூபாய் கடன் வாங்கினது உண்மை. அந்த பணத்தை அந்த கந்துவெட்டி ராமசாமிக்கு கொடுத்து உன்னுடைய கடனை அடைச்சிது பைரவி தான். இது எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாரு, உன்னை நல்லா ஏமாத்துறா பைரவி. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை ஏமாற்றி உன்கிட்டேருந்து விலகி வந்துடுவா. அதுக்கப்புறம் நாங்கள் நினச்ச மாதிரி ஒரு அழகான வாழ்க்கையை நாங்கள் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த சஞ்சய் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. வேணாம் சஞ்சய், தேவையில்லாமல் பைரவியை பற்றி ஏதாவது இனிமேல் பேசினேன் உன் நாக்கை கட் பண்ணிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆறுமுகம், கோவம் வருதா? இங்கே பாரு ஆறுமுகம், நான் சொல்ல வர்றது உனக்கு நல்லாவே புரியுதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் பைரவி மேலே நீ நிறைய நம்பிக்கை வச்சுருக்க. ஆனால் உன்னுடைய நம்பிக்கைக்கு உண்மையாலாம் பைரவி இல்லவே இல்லை. நீ கடைசியில் எப்படி இருந்தாலும் நீ தெரிஞ்சுக்க தானே போகிற. அது மட்டும் இல்லாமல் பைரவி எங்கள் வீட்டுக்கு வந்த சிசிடிவி கேமரா கூட இருக்குது ஃபுட்டேஜ். நான் அதை வேணால் உனக்கு சென்ட் பண்ணி விடவா? வீட்டுக்கு போன உடனே நான் பைரவி வந்ததை எல்லாத்தையுமே உனக்கு சென்ட் பண்ணி விடுறேன், அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சஞ்சய் வந்து நேராக வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்து நம்ம பைரவி ஆறுமுகனோட கடனை அடைக்கிறதுக்காக 20 லட்ச ரூபாய் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ எல்லாத்தையுமே இங்கே நம்ம ஆறுமுகத்தோட நம்பருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஆறுமுகமே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அதை பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போது பைரவி நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்காளா? அப்போது சஞ்சய் சொன்னது எல்லாமே உண்மைதானா? 20 லட்ச ரூபாய் பணம் வாங்கியிருக்காளே. அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்னமோ அந்த சஞ்சய் சொன்னான், நானும் பைரவியும் ஒன்றா இருக்கோம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசினானே அசிங்கமாக எல்லாம். அப்போது அது எல்லாமே உண்மையா? பைரவி நமக்கு உண்மையாக இல்லவே இல்லையா? அப்போது சஞ்சய் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு பைரவிக்கும் ஆசை இருக்கா? ச்சே, இதெல்லாம் நினைக்கவே அருவருப்பாக இருக்குது. இத்தனை நாளாக நம்ம முட்டாளாக இருந்திருக்குமே. சி, இந்த பைரவியை இத்தனை நாளாக நம்ம நம்பிக்கிட்டு இருந்திருக்கோம். நல்லா நம்ம தலையில் மிளகா அரைச்சிட்டா பைரவி. இதுக்கப்புறம் அவள் நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது, என் கூட ஒன்று சேர்ந்து வாழவும் வேண்டவே வேண்டாம். நம்மக்கிட்ட பொய்யா நடிச்சுட்டு அந்த சஞ்சய்க்கு உண்மையாக இருக்காளா? பைரவி இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
நம்ம ஆறுமுகம் வந்து நினைக்கிறாங்க. பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. உடனே சஞ்சய் கிட்டேருந்து கால் வருது. கால் அட்டன் பண்ணி சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ஆறுமுகம் கேட்கவும், உடனே சஞ்சய் இருந்துட்டு, என்ன ஆறுமுகம், வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே பார்த்தல்ல, பைரவி வந்து என்கிட்ட பேசுகிறதும் அதுக்கப்புறம் நான் அவளுக்கு பணத்தை எடுத்து கொடுக்குறதும் சொல்லிட்டு நல்லா வீடியோ பார்த்துருப்பியே, அது பைரவி இல்லைன்னு சொல்ல வரியா என்ன? டேய் டேய் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இங்கே ஆறுமுகம் வந்து பேச வரவும், இங்கே பாரு ஆறுமுகம், கோவப்படாத, ப்ரெஷர் ஏறிச்சு அப்படின்னா உன் உடம்புக்கு ஒத்துக்காது, உன் உடம்ப நீயே கெடுத்துக்காத. பைரவி எப்படின்னு எனக்கு தான் தெரியும். பைரவி எனக்கு மட்டும்தான் உண்மையாக இருக்கா ஆறுமுகம். உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. நீ லூசு பையன் நினச்சிக்கிட்டு இருப்பா போல. டேய் சஞ்சய் வேண்டா. எங்கள் பாரு ஆறுமுகம், நீ உண்மையாகவே புத்திசாலியாக இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி நமக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு தள்ளிடுவேன். அப்படி இல்லை, நான் மானங்கெட்ட புருஷன்தான், என்ன பண்ணாலும் என் பொண்டாட்டி என்ன செஞ்சாலும் ஏன் வேற இடத்தும் கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட அவளை நான் மன்னிச்சு ஏற்றுப்பேன் திரும்ப வந்தா அப்படின்ற மாதிரி நீ யோசிச்சு அப்படின்னா அதெல்லாம் உன் விருப்பம். அதுவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா பைரவியும் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டா. ரகசியமாக நானும் அவளும் ஒன்றா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து சொல்ல சொல்ல ஒவ்வொரு வார்த்தையுமே இங்கே நம்ம ஆறுமுகத்தோட காதுக்கு அப்படியே ஒரு மாதிரி நெருப்பு அள்ளி கொட்டுற மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு கவலையாக இருக்குது, அவ்வளோ ஒரு வலியை கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஆறுமுகம் இருந்துட்டு, டேய் ஃபோனை வைடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நம்ம ஆறுமுகம் உடனே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வீட்டில் ஹாலில் நம்ம அன்னபூரணி உட்காந்து நம்ம சிவா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் பயங்கர கோவமாக இங்கே வந்து நிற்கிறாங்க. ஆறுமுகத்தை பார்த்ததுமே, ஆறுமுகம் இங்கே வாயா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கூப்பிடுறாங்க. நம்ம ஆறுமுகமே போய் நிற்கிறாங்க. என்னையா உன் முகமே சரியில்லை, வயக்காட்டில் எதுவும் வேலை இல்லையாயா, எல்லா வேலையும் முடிச்சிட்டியா, இவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கேட்குறாங்க. உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா எனக்கு கோவம் தலைக்கு மேலே ஏறுதுமா, ஏதாவது கோவத்தில் வேறு யாரையாவது உங்களது யாராவது திட்டிடணும்னு எனக்கு பயமாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு, என்ன ஆறுமுகம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, என்ன கோவம் வருது, என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா என் வாழ்க்கையே போச்சு. அன்னபூர்ணிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. என்ன ஆறுமுகம் என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்க, என்னையா ஆச்சு, ஏதாவது பிரச்சனையாயா, என்கிட்ட சொல்லியாயா எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் யாரை உயிருக்குயிராக என் வாழ்க்கைன்னு நினச்சனோ அவங்களே எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கம்மா. இதை என்னால் ஏற்றுக்கவே முடியலம்மா. இப்போவே நான் அவங்கள வீட்டை விட்டு துரத்த போகிறேம்மா அப்படி சொல்லிட்டு, என்னையா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லியா அப்படி சொல்லிட்டு, எல்லாமே அந்த பைரவி தாம்மா, பைரவி மேலே நான் உயிரே வச்சுக்கிட்டு இருக்கேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லைம்மா. ஆனால் பைரவி எனக்கு எப்படிம்மா இவ்வளோ பெரிய மோசடியை இவ்வளோ பெரிய கெடுதலை செய்ய மனசு வந்துச்சு அவளுக்கு அப்படி சொல்லிட்டு ஆறுமுகம் பயங்கரமாக குழந்த மாதிரி அழுகுறாங்க. ஆறுமுகம் அழுறதை பார்த்த நம்ம சிவாக்கும் அன்னபூர்ணிக்கும் ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. சிவா இருந்துட்டு, ஆறுமுகம் என்னாச்சுன்னு சொல்லுடா, என்னன்னு சொன்னால் தானே எங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது தெரிய வரும். நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் பைரவி தான் ஏதோ நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, பைரவி அப்படி என்ன பண்ணாங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து கேட்குறாங்க. சிவா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஓன்னு அழுகுறாங்க. நம்ம அன்னபூர்ணிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஆறுமுகம் என்னையா இப்படியெல்லாம் நீ எப்போவுமே அழுதுறதே கிடையாதே, என்னையா ஆச்சு, ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணி ஒரு பக்கம் பதறாங்க. உடனே எங்கள் சிவா இருந்துட்டு, பெரியம்மா நீங்கள் பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஆறுமுகம் என்னாச்சு ஆறுமுகம், தெளிவாக என்ன நடந்ததுன்னு சொன்னா தானே அப்படின்னு சொல்லிட்டு சிவா அது வந்து, அம்மா நான் எப்படிம்மா இந்த விஷயத்த உங்ககிட்ட என் வாயால் சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு, இங்கே பாரியா பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு சொன்னால் மட்டும்தானே அந்த பிரச்சனைக்கான முடிவு என்ன தீர்வு என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசி உளறிக்கிட்டு இருந்த அப்படின்னா, புலம்பிக்கிட்டு இருந்த அப்படின்னா எங்களுக்கு என்னையா புரியும், எங்களுக்கும் பதட்டமாக ஆகுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அது வந்துமா பைரவியை நான் எவ்வளோ நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்லம்மா, அவள் என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்கு கொள்ள ஆசை. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் மனசை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினச்சேன். ஆனால் பைரவியோட விருப்பம் இல்லாமல் அவளோட நிழலை கூட நெருங்கக்கூடாதுன்னு தான் இப்போ வரைக்குமே நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவள் எப்போ மனசை மாற்றிக்கிட்டு என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறேன்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாளோன்னு இப்போ வரைக்குமே நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேம்மா. ஆனால்
அவள் மனசில் வேற ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குமா. அவளுக்கு என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கெல்லாம் சுத்தமாக விருப்பம் இல்லைம்மா. அவள் வேற ஏதோ ஒரு யோசனையில் இருக்கா. எனக்கு துரோகம் பண்ணிட்டாமா, என்னை ஏமாற்றிட்டு வேற ஒருத்தவங்க கூட ஓட பார்க்குறாம்மா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம அன்னபூரணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற ஆறுமுகம், வேற ஒருத்தவங்க கூடயா? இப்படி தப்பாக பைரவி பற்றி பேசாத. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பைரவி பற்றி தப்பாக பேசினேன் அப்படின்னா உன் நாக்கை இழுத்து வச்சு கட் பண்ணிடுவான் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதாம்மா. பைரவி மேலே நானும் இதே அளவுக்கு இதை விட மிச்சமாகவே அதிகமாகவே நான் அவன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் அவன் நம்ம நம்பிக்கை எல்லாத்தையுமே சுக்குநூறாக உடச்சிட்டாம்மா. போச்சுமா, என் வாழ்க்கையே போச்சு, என் நிம்மதி போச்சு, எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு, டே ஆறுமுகம், பைரவி அப்படி என்னடா தப்பு பண்ணா, அது என்னன்னு எனக்கு தெளிவாக சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, அந்த சஞ்சய்னு ஒருத்தன் வரான்ல, அதான் பைரவியோட ஃப்ரெண்டு. அவன் காலேஜில் பைரவி கூட தான் படித்தான். 5 வருஷமாக பைரவியை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தானா. நான் அவளோட விருப்பம் இல்லாமல் அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டேன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே அந்த சஞ்சய் என்னை எதிரியாக தான் பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் பைரவியை என்கிட்டேருந்து எப்படியாவது நான் பிரித்து என் கூட, அதாவது பைரவி நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சஞ்சய் அடிக்கடிக்கு என்கிட்ட சொல்லுவான். ஆனால் பைரவி மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணவே மாட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எனக்கு தெரிய வந்த நியூஸ் என்னன்னா, பைரவி எனக்கு துரோகம் பண்ணிட்டாமா. என் கூட சும்மா தான் ஒரு வெட்டுக்கு தான், ஒரு பேருக்கு தான் எனக்கு பொண்டாட்டியாக இருக்காளே தவிர மற்றபடி நாங்கள் ஒன்று சேர்ந்தாலாம் இது வரைக்குமே வாழ்ந்ததே கிடையாதுமா. ஆனால் என் கூட வாழாத பைரவி ரகசியமாக அந்த சஞ்சய் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காமா. சஞ்சயும் அவளும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகம் அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம அன்னபூரணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. வாய்மலை கை வச்சுக்கிறாங்க. சிவா இருந்துட்டு, என்ன சொல்கிற ஆறுமுகம், நீ சொல்கிறது உண்மையா? சத்தியமாக இதை என்னால் நம்பவே முடியல. பைரவி போய் அப்படி பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பைரவி அப்படி பண்ணவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சிவா, நானுமே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எல்லா உண்மையுமே எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. நான் எப்படி சொல்லுவேன்னே எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இதெல்லாம் யார் ஆறுமுகம் உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணி கேட்கவும், அம்மா, எல்லாமே அந்த சஞ்சய் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. சஞ்சயா? என்ன சொல்கிற? அவன் சொன்னா நீ எப்படி நம்புவ? பைரவி அதுக்காக சந்தேகப்படுவியா? யார் சொன்னாலும் நீ பைரவி மேலே சந்தேகம் படக்கூடாது ஆறுமுகம். ஏன்னா நீ தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி. அவன் மேலே இப்படியா நீ சந்தேகப்படுவ? அம்மா, நானுமே அவன் மேலே நம்பிக்கையாக தான்மா இருந்தேன். உங்களுக்கே தெரியாமல் ஒரு விஷயத்த நான் செஞ்சிட்டேம்மா. அதிலேருந்து என்னை காப்பாற்றுறதுக்காக சஞ்சய் கிட்ட 20 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லவும், என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாம்மா, அந்த கந்துவெட்டி ராமசாமி கிட்ட சூரியகாந்தி பூ விளைவிக்கிறப்போ பணம் பத்தாத இருந்ததுனால அவங்ககிட்ட நான் 20 லட்ச ரூபாய் பணம் வட்டிக்கு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அவன் வட்டி பணம் ஒரு 2-3 மாதம் கொடுக்காதனால என்னை வழிமறிச்சு என்கிட்ட பணம் கேட்டாமா. நீ மட்டும் பணத்தை எடுத்துட்டு வட்டி பணத்தை கொடுக்கல அப்படின்னா நடக்கிறதே வேறன்ற மாதிரி மிரட்டிட்டு போனான். இதை பைரவியுமே பார்த்துட்ருக்கா. அவள் வந்து என்கிட்ட கேட்டா, இங்கே பாரு, இந்த மாதிரியெல்லாம் அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காத. அத்தை எப்போவுமே நேர்மையாக அதாவது தலை குனிஞ்சு எப்பவுமே நடக்கக்கூடாது. அவங்க எப்பவுமே கம்பீரமாக இருக்கணும். அவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் தேடி கொடுத்துடாத. நான் பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறேன், நீ அந்த கந்துவெட்டி ராமசாமி கிட்ட கொடுத்துருன்ற மாதிரி தான் என்கிட்ட சொன்னாமா. ஆனால் அதுக்கு முன்னாடியே பிரச்சனை நிறைய வந்தது. பைரவியை அந்த பணத்தை எடுத்துன்னு போய் கொடுத்தேன். ஆனால் வட்டி பணம் மட்டும் கொடுக்கலம்மா. 3 மாதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்காம விட்டுட்டேன். வட்டி பணத்தை மட்டும் கொடுக்கல, அவ்வளோதான்னு சொல்லிட்டு அந்த கந்துவெட்டி ராமசாமி என்கிட்ட மிரட்டினாமா. நானுமே அசால்ட்டாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பைரவியை கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா சொல்கிற? ஆமாம்மா, அவன் கடத்திட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட இருந்து ஒரு வழியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த 20 லட்ச ரூபாய் பைரவி அந்த சஞ்சய் கிட்ட தான் வாங்கியிருக்கா. அந்த விஷயம் எனக்குமே தெரியாது. இப்போ தான் நேற்று தான் ரீசெண்டாக எனக்கு தெரிய வந்தது. விஷயம் தெரிய வந்ததும் நான் பைரவி கிட்ட வந்து கேட்டாம்மா. அதுக்கு நான் யார்கிட்டையும் எந்த பணமும் வாங்கலை, சஞ்சய் கிட்ட முக்கியமாக வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாமா. அதுக்கப்புறம் சஞ்சய் கிட்ட நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி என் பொண்டாட்டியை சும்மா தேவையில்லாமல் பேசுகிற வேலையோ இல்லை தப்பாக பேசுகிற வேலையோ வச்சுக்காத. ரொம்ப ரொம்ப நல்லவ, எனக்கு உண்மையாக தான் இருக்கான்ற மாதிரி நான் சொன்னேன். பணத்தை உன்கிட்ட அவன் வாங்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்மா. ஆனால் அந்த சஞ்சய் சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோவை என்கிட்ட காட்டினாமா. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பைரவி சஞ்சயோட வீட்டுக்கு போயிட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பணத்தை வாங்கிட்டு வர்றதை நான் என் கண்ணால் பார்த்தேம்மா.
அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே அன்னபூர்ணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னையா சொல்கிற ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, பைரவி கேட்டப்போ என்கிட்ட பணமே நான் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். ஆனால் அவங்க வீட்டுக்கே போய் பணம் வாங்கியிருக்காமா, அதை நான் வீடியோ ஆதாரமாக பார்த்துட்டேன். பைரவி என்கிட்ட எதுக்காகம்மா போய் சொல்லணும்? அப்போது சஞ்சய் சொல்கிறது எல்லாமே உண்மை தானே? சஞ்சய் எப்படியெல்லாம் கேவலமாக பேசலாம் தெரியுமா? எனக்கும் அவளுக்கும் ரகசிய தொடர்பு இருக்குது. நாங்கள் 2 பேரும் ரகசியமாக ஒன்றா இருந்திருக்கோம். நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாலாம் இருந்தோம். என்னைக்கா இருந்தாலும் நான் கழட்டி விட்டுட்டு என் கூட தான் வந்து ஒன்று சேர்ந்து வாழ போகிறா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வாய் கூசாமல் ரொம்ப கேவலமாக பேசினாம்மா. அதெல்லாம் இப்போ நினச்சா கூட எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் கூசுது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாரியா ஆறுமுகம், நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாத, நான் பைரவி கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பைரவியை கூட்டிகிட்டு வர சொல்லி இங்கே சிவாவை அனுப்புகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு நம்ம சிவாவுமே பைரவி உன்னை அம்மா பெரியம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவியுமே வராங்க. ஸோ சிந்து அதுக்கப்புறம் மகாவுமே அந்த வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்துடுறாங்க விஷயம் கேள்விப்பட்டதுமே. இப்போ எல்லா ஆட்களுமே அசம்பிள் ஆகிடுறாங்க ஹாலில். உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, பைரவி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னத்தை சொல்லுங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு பைரவி, கந்துவெட்டி ராமசாமி கிட்ட ஆறுமுகம் கடன் வாங்கி பிரச்சனையை மாட்டிக்கினான். அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணுன்றதுக்காக நீ 20 லட்சம் ரூபாவை கடன் வாங்கி யார்கிட்டயோ கடன் வாங்கி கொடுத்துருக்க. அந்த பணத்தை யார்கிட்ட வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம பைரவி, என்ன இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு சீரியஸாக வரும்னு நினைக்கவே இல்லையே. இந்த ஆறுமுகம் இருக்கானே, சண்டை வர வைக்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அத்தைக்கிட்ட எதுக்காக சொல்லி வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை நம்ம பைரவிக்கு. அன்னபூரணி இருந்துட்டு, பைரவி சொல்லு பைரவி, அந்த பணத்தை நீ யார்கிட்ட கடனாக வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இங்கே பாரு பைரவி, பொய் சொல்லக்கூடாது, உண்மையை தான் சொல்லணும். சஞ்சய்கிட்ட தான் அத்தை வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம ஆறுமுகம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பயங்கரமாக முறைக்கவும் செய்கிறாங்க. பைரவி, நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் சஞ்சய்கிட்டலாம் வாங்கவே இல்லைன்னு சொன்னேன். இப்போ எதுக்காக என்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஆறுமுகம், உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன் தெரியக்கூடாது? அப்போது இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா ஒவ்வொன்றா நீங்கள் 2 பேருமா சேர்ந்து பண்ணுற திருட்டு வேலை எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு நீ நினச்சியா பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகம் வந்து கேட்குறாங்க. என்ன ஆறுமுகம், என்ன ரொம்ப இப்போ பேசிக்கிட்டு இருக்க? தேவையில்லாமல் வார்த்தையெல்லாம் விடாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் பைரவி, நான் அப்படி தான் விடுவேன். நீ என்கிட்ட வாங்கவே இல்லைன்னு சொன்னல, அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே அந்த சஞ்சய் வந்து எனக்கு அனுப்பி வச்சுருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே இங்கே நம்ம பைரவி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, சஞ்சய் நம்மக்கிட்ட யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னான். அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லவே மாட்டேன்ற மாதிரி தான் சொன்னான். வீடியோ ஃபுட்டேஜ் வரையும் அனுப்பி வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, அந்த சஞ்சய் தான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னான்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ஆனால் நீ நம்பவே இல்லை. அந்த சஞ்சய்க்கு ஃபோன் பண்ண, அவனும் பொய் சொல்லிட்டான், நான்லாம் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்தியா, அவன் தான் எனக்கு இந்த வீடியோ ஃபுட்டேஜை அனுப்பிவிட்டான். அவனை நீ மலை போல் நம்புறல்ல. அது மட்டும் இல்லாமல் அவன் இன்னும் என்னெல்லாம் சொன்னான் தெரியுமா? நீயும் அவனும் ரகசியமான ஒரு உறவில் இருக்கீங்க, 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வாய் கூசாமல் பேசிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் உண்மையா பைரவி அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட பைரவிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. ஆறுமுகம், போது நிறுத்து, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினா அப்படின்னா அவ்வளோதான், நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு, என்ன பைரவி, உண்மையை சொன்னால் உனக்கு கோவம் வருதா? இங்கே பாரு, இது எல்லாத்தையுமே அந்த சஞ்சய் தான் சொன்னான். சஞ்சய் இன்னும் கூட நிறைய சொன்னான். என்கிட்ட இருந்து கண்டிப்பாக நீ விலைக்கு போயிடுவ, விலைக்கு வந்ததுக்கப்புறம் நானும் பைரவியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட சொன்னான். அது எல்லாமே உண்மை தானே? இப்போ நான் கேட்டாலும் நீ இல்லவே இல்லைன்னு போய் சொல்லுவேன், அப்படி தானே? 20 லட்ச ரூபா பண விஷயத்துலையுமே என்கிட்ட நீ போய் சொன்ன. அப்படி இருக்கிறப்போ இந்த விஷயத்துலேயும் நீ போய் தான் சொல்கிற. என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்க. அதே மாதிரி விவாகரத்து வாங்கிட்டு போகிறோன்னு சொல்லிக்கிறேன். ஆனால் நீ விவாகரத்து வாங்கிக்கிட்டு போகிறேன்னு முடிவெடுத்ததுக்கு காரணம் அதுக்கு பின்னாடி இருக்கிறது சஞ்சய் தானே? சஞ்சய்க்காக தானே என்னை விட்டுட்டு நீ போகிறேன்னு சொல்கிற. இப்படி நீ கீழ்த்தரமாக நினச்சி என் கூட இருந்தேன்னு சொல்லிட்டு நினச்சாவே எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது பைரவி. இப்படி ஒரு நோக்கத்தோடு இருந்திருக்க. நீ என்னை விட்டு விலகி போகிறது கூட எனக்கு பெரிய வழியாக தெரியல. போயும் அந்த சஞ்சய்க்காக என்னை வெறுத்து ஒதுக்கிக்கிட்டு இருக்கல. சி, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம். எங்கள் பாரு பைரவி, இனிமேல் நீ என் முகத்தில் முழிக்கவே முழிக்காத. நீ சந்தோஷமான வாழ்க்கையை நீ யார் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியோ அவங்க கூடயோ ஒன்று சேர்ந்து வாழு. இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் திரும்பிடாத, என் முகத்தில் முழிக்காத. அடிக்கடிக்கு நீ டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பில்ல. இப்போ பாரு, இப்போ இந்த நிமிஷம் நான் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். இங்கேருந்து தயவு செஞ்சு போயிடு. இனிமேல் நீ லைஃப் லாங் என் முகத்திலே முழிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க.
உடனே இங்கே பைரவி இருந்துட்டு ஆறுமுகம் என்ன ஆறுமுகம் ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிற? இல்லை ஆறுமுகம் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பைரவி என்ன நாடகம் நடிக்கிறியா? இத்தனை நாளா என்கிட்ட நீ சொல்லிக்கிட்டே தானே இருந்தேன் எனக்கா இருந்தாலும் நான் உன்னை விட்டுட்டு போவேன், எனக்கு டிவோர்ஸ் பேப்பரில் நீ கையெழுத்து போட்டு கொடுத்தா மட்டும் போதும், நான் அந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன். எல்லாமே அந்த சஞ்சய்க்காக தானே. இப்போ என்ன புதுசாக ஒரு நாடகம் போடுற? என்ன என் கூடயே அதாவது என் கூடயே கடைசி வரைக்கும் இருந்துட்டு என்னையும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ விடாமல் நீ நினச்ச மாதிரி ரகசியமாக அந்த சஞ்சய் கூடயே ஒன்று சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கலான்னு இருக்கியா? அப்படியும் ஒரு கேடு கெட்ட வாழ்க்கை எதுக்காக வாழ்கிற? நீ டைரெக்டாக என்னை விவாகரத்து பண்ணிவிட்டு நீ அவங்க கூடயே ஒன்று சேர்ந்து வாழலாம்ல அப்படின்னு சொல்லவும், போதும் நிறுத்த ஆரம்பிக்கும், இதுக்கப்புறம் இப்படி ஒரு கேவலமான வார்த்தையெல்லாம் இதுக்கப்புறம் பேசவே பேசாத. இங்கே பாரு, நான் பணம் வாங்கினது வேணா உண்மை, ஆனால் அந்த சஞ்சய் சொன்ன மாதிரி அவங்க கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட நினச்சது கிடையாது. தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாத, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சஞ்சய் ஆறுமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு பைரவி என்னம்மா இதெல்லாம், நீ ஆறுமுகத்துக்கு உண்மையாக இருப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகத்தை டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை ஒவ்வொரு நாளையும் சொல்லி அவனை காயப்படுத்தியிருக்க கஷ்டப்படுத்தியிருக்க. ஏன் பைரவி இப்படியெல்லாம் பண்ணேன்? உன் மேலே நான் மலை போல நம்பிக்கை வச்சுருந்தேனே, இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தர் மேலேயும் நான் அம்புட்டு நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் எல்லாருமே அந்த நம்பிக்கையை சுக்குநூறாக உடைச்சிடுறீங்கல்ல, யாரை தான் நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக அழுகுறாங்க. பைரவி இருந்துட்டு அத்தை தயவு செஞ்சு நீங்கள் அழுகாதீங்க அத்தை, எந்த காரணத்துக்காகவும் உங்களையும் ஆறுமுகத்தையும் இந்த வீட்டையும் விட்டுட்டு நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் அத்தை இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் பயங்கர கோவமா, இங்கே பாரு பைரவி போதும், உன்னுடைய நடிப்பு நாடகம் எல்லாமே போதும், இதுக்கப்புறம் நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படி எரிச்சலாக வருது. உன்னை எந்த அளவுக்கு நான் நேசிச்சனோ அதே அளவுக்கு அதை விட பல மடங்கு உன்னை நான் இப்போ வெறுக்கிறேன், இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம அதாவது ஆறுமுகம் வந்து ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க. நம்ம பைரவி இருந்துட்டு இங்கே பாரு ஆறுமுகம், பணம் வாங்கினது தப்பு தான், அதுவும் உங்ககிட்ட இருந்து மறைச்சது மிகப்பெரிய தப்பு தான், அதுக்காக நீ சொல்கிற வார்த்தை எல்லாமே உண்மை ஆகிடாது. சஞ்சயை நான் எந்த விதத்துலையுமே எந்த டைம்லையுமே எந்த ஒரு நிமிஷத்துலையுமே நான் அவனை வந்து தப்பான முறையில் நான் பார்க்கவே கிடையாது, ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் நினச்சேன். ஆனால் சஞ்சய் இப்படியெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்கே பாரு ஆறுமுகம், என்னை மன்னிச்சிட ஆறுமுகம், எனக்கு இந்த வீட்டில் அத்தை கூட உன் கூட இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தயவு செஞ்சு என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடாத ஆறுமுகம் ப்ளீஸ் ஆறுமுகம்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு அழுகுறாங்க. உடனே இங்கே சிந்து இருந்துட்டு பைரவி என்ன பைரவி என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியல, நீயா இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆறுமுகம் இருந்துட்டு தயவு செஞ்சு யாரும் எதுவுமே பேசாதீங்க, இதுக்கப்புறம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, பைரவிக்கு பிடிச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக வாழட்டும், யாருமே நம்ம குறுக்க நிற்க வேண்டாம். எங்கள் பாரு பைரவி, உன்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு இந்த நிமிஷமே இப்போவே கிளம்பி போயிடு, இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம பைரவி இருந்துட்டு அன்னபூர்ணியோட காலில் விழுந்து, அத்தை நீங்களாவது ஆறுமுகத்துக்கு சொல்லுங்க அத்தை, நான் இங்கே இருக்கேன் அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் சத்தியமாக தப்பு பண்ணவே இல்லை அத்தை, கடன் வாங்கினது உண்மைதான், மற்றபடி நான் என் மேலே எந்த தப்புமே இல்லை அத்தை ப்ளீஸ் அத்தை, தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்க அத்தை, நான் இங்கே இருக்கேன் அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க மகாவை வந்து அக்கா என்னக்கா இதெல்லாம், நம்ம ஆறுமுகத்தோட வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சிட்டாலே, சிவாவோட வாழ்க்கையை இவளோட அக்கா சிந்து நல்லா தர நாசம் பண்ணிட்டா, இப்போ என்னடானா இவன் நாடகம் போட்டு எவனோ ஒருத்தங்க கூட கள்ள தொடர்பில் இருந்துட்டு இவங்க ஆறுமுகத்தோட வாழ்க்கையவே கெடுக்கணும்னு நினச்சிருக்கா, இவன் இனிமே இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, ஆறுமுகம் சொன்ன மாதிரி இவளை அடித்து துரத்துங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பைரவி இருந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்களாம் எதுக்காக பேசுகிறீங்க, அதான் இந்த வீட்டை விட்டு உங்களை அத்தை தள்ளி வச்சுருக்காங்கல்ல, உங்களுக்கு இந்த விஷயத்தில் பேசுகிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது, ஒழுங்கா இங்கேருந்து போங்க, இது எங்கள் குடும்ப விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லுவோம். உடனே ஆறுமுகம் இருந்துட்டு அடைச்சி போதும் நிறுத்துடி, என்ன குடும்ப விஷயம்னு சொல்கிற, அதாவது மகா சித்தி தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கான தண்டனையுமே அவங்க கொடுத்துருக்காங்க, அதுக்காக அவங்க எதுவும் பேசக்கூடாதனால இல்லை, அவங்க எல்லாமே பேசுவாங்க, அவங்களுக்கான எல்லா உரிமையும் இருக்குது, உன்ன மாதிரி ஒன்றும் கேடு கெட்ட வேலையை ஒன்றும் அவங்க பண்ண கிடையாது, ஏதோ யார் மேலே இருக்கிற கோவத்தினால அப்படி நகையை திருடு சொன்னாங்க, அது தப்பு தான், நான் அதை நியாயப்படுத்த விரும்பலை, இருந்தாலும் அவங்கள பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, இனிமேல் இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஆறுமுகம் ப்ளீஸ் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறாங்க நம்ம பைரவி. ஆனால் ஆறுமுகத்தோட மனசு இலகவே இல்லை, ஏன்னா ஆறுமுகம் பைரவியை உயிருக்கு உயிராக நேசித்தாங்க,
அதே சமயம் பைரவி கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஒரு நிறைய ஆசை நம்ம ஆறுமுகத்துக்கு இருந்தது. என்னைக்காவது ஒரு நாள் பைரவியோட மனசு மாறும், நம்ம வாழ்க்கையும் அழகாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ சஞ்சயால் இங்கே பைரவியை நம்ம ஆறுமுகம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ பைரவி வீட்டை விட்டே துரத்தணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் இத்தனை நாளாக ஆறுமுகம் வேண்டவே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த நம்ம பைரவிக்கு இப்போ இந்த வீட்டில் இருக்கணும், ஆறுமுகத்து கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஆசை வந்திருக்கு. பைரவி மேலே எந்த தப்புமே இல்லை, அதாவது தப்பு இல்லைன்னா பணத்தை வாங்கினாங்க, இருந்தாலும் இந்த சஞ்சய் சொன்ன மாதிரி இந்த கள்ள தொடர்பு, ரகசிய உறவு இதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போது சஞ்சயால் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இதிலேருந்து பைரவி எப்படியாவது மீண்டு வரணும், பைரவி ஆறுமுகம் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கோங்க. இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி தெரிவிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.